பொருட்களப்புறம் நம்ம வச்சு ஒரு ரோஸ் மில்க் டிஃபரெண்டான முறையில் நம்ம தயாரிக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து 1/2 லிட்டர் நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ சைனா கிராஸ் 10 கிராம் போட்டுக்கலாம். நல்லா கொதி விடட்டும். கொதிச்ச உடனே ஆற விட்டு நம்ம ஜெல்லி மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கடல் பாசி அகரகரை வந்து நம்ம நல்லா காய்ச்சிட்டோம். இதை வந்து இருத்துக்கலாம். இதில் 1-2 கரையாமல் இருந்தாலும் அது ஃபில்டர் ஆயிரும். அதுக்காண்டி தான். இப்போ நம்ம இருத்து வச்ச சைனா கிராஸை வந்து இப்போ இந்த கலரில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா அப்படி கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் கலந்துக்கலாம். கலந்து இப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருந்ததுன்னா அது வந்து கெட்டியாயிரும். நம்மளுக்கு ஜெல்லி கிடச்சிருச்சு. இது ஆறட்டும். இதையும் ஊற்றிக்கலாம். ரோஸ் மில்க்குக்கு 600 பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 100 கிராம் நைலான் ஜவ்வரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வடித்து எடுத்துக்கிற போகிறோம். தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி போல் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து இருத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த கலரில் போல வந்து ஜெல்லியை இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க அழகா ஜெல்லி வந்துருச்சு.
இப்போ ரோஸ் மில்க்குக்கு பால் ஆற வச்சுருந்தோம்ல, இந்த பால் அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து ரோஸ் மில்க் சிரப்பு வந்து நான் சிரப்பாக ஊற்றிக்கிற போகிறேன். இதில் இனிப்பு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதிலே இனிப்பு இருக்கு, நான் அதவே சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 50 ml ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இந்த அகரகர் நம்ம காய்ச்சி வச்சோம்ல, இதுலேயே நம்ம ஜீனியை போட்டு காய்ச்சிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். நான் ஜீனி கொஞ்சம் போடாமல் காய்ச்சிருக்கேன். இதில் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கண்ணாடி ஜவ்வரிசியை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வந்திருக்கு. கண்ணாடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடல் பாசி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். நான் நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கடல் பாசி. அதையும் இதில் சேர்த்துடலாம். மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் அதை அப்புறமா சேர்த்துக்கிடுவேன். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல குளிர்ச்சி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜெல்லியில் சேர்த்துக்கலாம். இதில் போட்டுருங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.